வாங்கி யாராவது ட்ரை பண்ணுங்கள். யாராவது அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு கொஞ்சம் பெண்டிங் வச்ச ப்ரோட்டீன் பார் இருக்குது. அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை, எனர்ஜி சுத்தமாக கிடையாது. இதில் கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி இருக்குது. R1ல் மசில் ஃபுல்லாக கிராம்ப் ஆகுது, லெக்கு ஃபுல்லாக வந்து கிராம்ப் ஆகி பிடிச்சிக்குது. பிடிச்சி தான் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுட்ருக்கேன், ரொம்பலாம் குடிக்கல. ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டே இருந்தேன், ஞாபகமே வரல. அப்புறம் என்னோடய பழைய லேப்டாப்பில் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் நேபாள் போகும்போது ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டு அது யூஎஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தார். நிறைய சப்ளிமெண்ட் சின்ன சின்னதாக அதை வால்மார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் ஒரு மூட்டை மாதிரி எடுத்துகிட்டு வந்தார், குட்டி குட்டியாக. ஜிங்க்கு, கிரியேட்டின் இல்லையா டேப்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளூட்டமைனு, அப்புறம் அது மல்டி விட்டமின்ஸ், அது மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு ஒரு இது வே ப்ரோட்டீன் வந்து பிளான்ட் ப்ரோட்டீன் ஒன்று ஏற்கனவே வந்து வீடியோலாம் போட்டிருந்தேன் நான், அந்த பிளான்ட் ப்ரோட்டீன் கூட. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரும்போது அதில் இருந்துச்சு அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து வேறு லெவல். அதை அச்சிக்கிறதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டே கிடையாது, அது பக்கா குவாலிட்டி. நான் இங்கே சென்னையில் அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. நான் பழைய ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் நோ எக்ஸ்ப்ளோர்ட் எடுக்கும்போது நல்லாயிருக்கும், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அது குடிக்கும்போது நல்லா பம்பிங், அந்த எனர்ஜி, மைண்டு ஃபோக்கஸு, அது எல்லாமே நல்லா வேலை செஞ்சதுன்னா அது பழைய நோ எக்ஸ்ப்ளோர்ட் தான். அதே சேம் ஃபீலிங் இருந்துச்சு. அந்த பக்டப், அந்த ப்ரீ ஒர்க் அவுட் பேர் வந்து பக்டப்பு. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் நேபாளில் அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து டப்பாவே தூக்கிட்டு போயிட்டேன். நான் லாங்டாங் வேலி ட்ரெக்கிங் வந்து நான் பண்ணேன். கெஞ்சாலா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெக்கிங் போகும்போது நான் பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிட்டேன். பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன், ப்ளஸ் பிஃபிலாக் ப்ரோபயோட்டிக் டேப்லெட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த டேப்லெட்லாம் காலி. இந்த பவுச்சில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்புலாம் இருக்குது. ஒரு டூனா ஃபிஷ்ஷு நேற்று சாப்பிட்டு கொஞ்சம் பெண்டிங் வச்ச ப்ரோட்டீன் பார் இருக்குது. சென்னையிலேருந்து பேக்கில் கூட எடுத்துன்னு போயிட்டு நான் டார்ஜிலிங்கில் வந்து ரிம்பிக் அப்படின்ற ஒரு ஊரில், டார்ஜிலிங் பக்கத்தில், அங்கேருந்து நம்ம நேபாள் வரைக்கும் சந்தக்பூ அப்படின்வாங்க, அந்த ட்ரெக்கிங் வந்து பண்ணும்போதும் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ஒரு 3 days எடுத்துகிட்டு போயிருந்தேன் பேக்கில். டெய்லி அதை குடிச்சிட்டு தான் ட்ரெக்கிங்கே பண்ணுவேன். ஹை ஆல்டிடியூட் அப்படின்றதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடும். ஹீமோக்ளோபின் லெவல் எனக்கு ஆல்ரெடி அதிகம். ஆல்ரெடி நம்ம ஹார்ட் பீட் டம்ம அடிக்கும். ஹை ஆல்டிடியூடில் போய்ட்டோன்னா மூச்சு விட முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம போக போக அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாடி செட் ஆகிடும், அந்த ப்ராப்ளம்லாம் வராது. இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டும் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் நெக்ஸ்ட் டே அது சரியாயிடும். அந்த இடத்துல நம்ம அதிக நேரம் இருக்க நமக்கு சரியாயிடும். பட் ஹைட்டு ஏற ஏற கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சு தான் என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெஞ்சு, அவர் வந்து அத்லெட்டு, நல்லா ஸ்விம்மிங்கு, இந்த நேவி ட்ரைனிங்லாம் எடுத்த ஆள், பயங்கரமாக ஸ்விம்மிங் பண்ணுவார். நான் வந்து ஒரு வாட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரேன்னா அவன் 4 வாட்டி அடிச்சிடுவான். அதுக்குள்ளே டெய்லி ரன்னிங் வருவான். நம்ம வெயிட்டு கம்மி, அவன் நல்லா ஃபாஸ்ட்டான ஆள் என் ஃப்ரெண்டு. அவர் கூட போயிருந்தேன் நான். அப்போ நான் ரொம்ப வீக், நான் லாக்டவுன் டைமில் எனக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது, ரொம்ப பாடி வீக்காக இருந்தது. அவர் கூட போகும்போது இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வச்சு தான் நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிகிட்டே போயிருந்தேன். கடைசி நாள் வந்து அவர் அந்த ஐஸில் இருக்கிற ஏரியாவில் ட்ரெக்கிங் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து அவர் எடுக்கவே இல்லை, நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட் நாள் மட்டும் நான் ஒரு ஸ்கூப் கொடுத்து அமிச்சேன். அவன் கடனை ஓடி போய்ட்டு கடனை இறங்கி வந்துட்டார். அவர் அந்த லாஸ்ட் நாள் அவரும் எடுத்தார். அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு சூப்பராக இருந்தது அப்படி தான் சொன்னார். அது பக்கா ப்ரீ ஒர்க் அவுட்டு. அது இங்கே நம்ம ஊரில் நான் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது கடையில் கிடச்சிதுன்னா வாங்கி யாராவது ட்ரை பண்ணுங்கள். யாராவது அந்த ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான சப்ளிமெண்ட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். அந்த நோக்கத்தில் தான் நான் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களோட இதையும் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி நானும் பார்த்து எதாவது வாங்கும்போது நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது நான் பார்த்து வாங்கிப்பேன். இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு குடிச்சு தான் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுட்ருக்கேன். ரொம்பலாம் குடிக்கல, குடித்தாலும் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது.
அப்போவே வந்து மல்டிவிட்டமின் அந்த டேப்லெட்டு எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். மெத்தில்ட்ரின் ஃபேட் பர்னரும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுவும் நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் அது ரொம்ப உடம்புல இருக்க வாட்டர் கிட்டலாம் வெளியே ஓடிடுது. ரொம்ப கிராம்ப் ஆகிற இதெல்லாம் வந்து அந்த மெத்தில்ட்ரின் ஃபேட் பர்னரில் இருக்குது. அது ஃபேட் லாஸு பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு ட்ரெக்கிங்லாம் போகும்போது அதை எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம தண்ணி கிடைக்காமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை. தண்ணி பட்டு எலக்ட்ரோலைட்ஸ் பவுடரு ஒரு 4 எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுவும் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தப்போ இருந்துச்சு. அதில் அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் குடிச்சு தான் மேட்ச் பண்ணிகிட்டே போனேன் நான். ஃபேட் பர்னர் போட்டுன்னு மலை ஏற வந்தால் உடம்புல இருக்கிற வாட்டர்லாம் வெளியே போயிட்டு ஃபுல்லாக மசில் ஃபுல்லாக கிராம்ப் ஆகுது. லெக்கு ஃபுல்லாக வந்து கிராம்ப் ஆகி பிடிச்சிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் சரி எலக்ட்ரோலைட் பவுடர் இருக்குது, அது கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்குது. இது குடித்தாலும் அது கொஞ்சம் வாட்டர் உடம்புல ஹோல்டு பண்ணி கொஞ்சம் கிராம்ப்லாம் போகுமா அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே ஒன்று குடித்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது 2வது எலக்ட்ரோலைட் இன்னைக்கு. தண்ணி குடிக்கலன்னா கண்டிப்பாக கிராம்ப் ஆகும், நடக்க முடியாது. ஏதாவது பெரிய இன்ஜுரி ஆகி நம்ம அந்த மசில் டிஷ்யூ ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு அங்கேயே. அதனால் நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறோம், என்ன மாதிரி கோலு. இப்போ பாடி பில்டிங் பண்ணுறீங்கன்னா உங்கள் கதை வந்து டிஃப்ரெண்ட்டு. அது வந்து நீங்கள் பக்காவாக ஒரு கோச் வந்து நீங்கள் ஹையர் பண்ணி அவர் சொல்கிறது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை ஜிம்மில் ஒரு நார்மலாக ஒரு ஃபிட்னஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாடி பில்டிங் கதை வேறு. இது வந்து ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்டேஜ் ஏறி காம்படிஷன் பண்ணி நான் மெடல் அடிக்கணும்னா இது அந்தளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது நீங்கள் ட்ரைனிங் மெத்தடே வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு இது குடிப்போம். எனர்ஜி ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரில. பட் நேச்சுரல் கேஃபைன் நான் சாப்பிடாமல் வெறும் இதில் குடிக்கணும். இது குடித்தோம்னா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா மட்டனு குழம்பு வீட்டில் வச்சுருந்தாங்க, மட்டன் குழம்பு, ரைஸு, அப்புறம் இது இந்த வேர்க்கடலை பருப்பி, இந்த எள்ளு உருண்டை, அது இதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இது குடித்தோம்னா இது வேலை செய்யாது. நான் என்னென்னமோ சாப்பிட்ருக்கேன், ஹெவியாக சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு இப்போ இதை குடித்தோம்னா இது அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஏன்னா நேச்சுரல் கேஃபைனும் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். சைக்காட்டிக் மாதிரி இதுவே கொஞ்சம் லேட்டாக தான் வேலை செய்யும், ஹெவியாக சாப்பிட்டு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் குடித்தோம்னா. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். வாட்டர் மெலன் ஜூஸ் அந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் குடிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது கண்டினியூஸாக இந்த 1 மந்த் நான் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் 1 மந்த் இந்த சப்ளிமெண்ட் தான். வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் இது எடுக்காமல் சைக்காட்டிக் எடுக்க போகிறேன். அது எந்த 2 நாள் அப்படின்றத நான் டிசைட் ஏன்னா அது என்றைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கோ அன்றைக்கி மட்டும் சைக்காட்டிக் எடுத்துப்பேன். மிச்ச நாள்லாம் வந்து இந்த சப்ளிமெண்ட் தான் எடுக்க போகிறேன். நான் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் வேலை செய்தா, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தால் வேலை செய்தா, இல்லை நைட்டு குடித்தோம்னா தூக்கம் வருதா, அது எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வர February மாதம் வந்து திரும்ப நாங்கள் ட்ரெக்கிங் போகிறது பிளான் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து வராரு ஃப்ரான்ஸ்லேருந்து. நாங்கள் எல்லாருமே வந்து திரும்ப நேபாளோ இல்லை அந்த டார்ஜிலிங்கு இது எல்லாமே போகிற மாதிரி திரும்ப பிளான் இருக்குது. இந்த வாட்டி வந்து பக்காவாக வந்து ப்ரோட்டீனு, மாஸ் கெய்னரு, அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டு, அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸு, வேறு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். என் ஃப்ரெண்டு வந்து மோஸ்ட்லி ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வருவார். குக் பண்ணி சாப்பிட்றது தான் அவருக்கு வந்து செட் ஆகும், அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அவரோட இது வந்து டென்ட்டு, அந்த குக் பண்ணுறது, அந்த மாதிரி இதுதான் அவருக்கு பிடிக்கும். Morning we have to do this. Now just like usual. டென்ட்டு, அந்த குக் பண்ணுறது, அந்த மாதிரி இதுதான் அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி லொக்கேஷன் தான் வந்து போகணுன்னு ஆசைப்பட்றாரு. இந்த வாட்டி அவர் சைனாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு கரண்ட்டாக. இப்போ சைனாவில் ஒர்க் பண்ணதால சைனீஸ் மிலிட்ரி ஃபுட்டு வந்து இது பண்ணியிருக்காராம்மா. இப்போ இருக்கான் சைனீஸ் மிலிட்ரி ஃபுட்டு தான் வந்து நான் ட்ரெக்கிங் போகும்போது சாப்பிட்றேன் அப்படின்னா. லாஸ்ட் டைமே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் கெட்டு போகாத ப்ரெட்டுன்னு ஒரு ப்ரெட்டு எடுத்துன்னு வந்தார். அது நல்லாவே இல்லை. அது நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு மட்டமான ப்ரெட்டு, என்ன மயிறு ப்ரெட்டுன்னு தெரியல.
1 வருஷம் எக்ஸ்பைரி ஆகாத பிரெட் தான் இது. இதை தூக்கி சுற்றி நிற்கிறேன் நான். இது மாதிரி 2 பாக்கெட் இது வாயில் வச்சா வாந்தி தான் வருது. மொத்தம் மயிலாட்டம் இருக்குது இது ப்ரெட்டு. இது ரிலையன்ஸில் வாங்கின காஞ்ச திராட்சை. சோமின் மசாலா, இந்த உப்பு, மிளகாத்தூள், பெப்பரு, எந்த மசாலாவும் இந்த ஊரில் கிடைக்க மாட்டுது. சரி, சோத்தில் நாள் வந்து சாப்பாட்டில் இந்த மசாலாவை போட்டு, இதுலேயே உப்பு இருக்குது, கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, போட்டு எண்ணெயை போட்டு இது வந்து இது என்ன காரணம்னு தெரியல. இது ஃபிஷ் நினைக்கிறேன், டூனா ஃபிஷ்ஷு இல்லை வேறு ஏதோ ஃபிஷ்ஷு. அந்த மாதிரி ஃபிஷ் ஒரு 4-5 டப்பா இருக்குது. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸை சின்ன கப்பில் ரைஸ் சமைச்சு அதான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாம் டூனா ஃபிஷ்ஷு, அப்புறம் வேறு இந்த போருக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அது எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி ஃபுல்லாக ஆலிவ் ஆயில் போட்டு உப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அது சாப்பிட்டா ஒன்றும் நமக்கு அந்தளவுக்கு திருப்தியாகவே இல்லை. ஃபிஷ்ஷு ஆலிவ் ஆயில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கானுங்க. இதை சூடு பண்ணி சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா யூஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, கிட்கேட்டு, இந்த நிறைய சாக்லேட்டுங்கெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு அங்கே ட்ரெக்கிங் போகும்போது சாப்பிட்டுனே போயிருந்தோம். அதுக்கப்புறம் நைட் ஆனால் குடி தான், டெய்லி பீர் குடிக்கிறது தான் நைட். ஆனால் அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா பீர் குடிப்போம். அந்த ஹிமாலயாஸில் மட்டும் தான் ட்ரெக்கிங் பண்ணும்போது 1 வீக் ஆச்சு போயிட்டு வரத்துக்கு. வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். நைட் ஆனால் பீர் குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அது போயிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. உடம்பு அதான் ஃபிட்டாகவே ஆகலை. ஏன்னா ஒரு பக்கம் ட்ரெக்கிங் பண்ணுவோம், நல்லா உடம்பு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இறங்கி வந்தவுடனே குடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது. இந்த வாட்டி அதான் போனால் கொஞ்சம் குடிக்காமல் கரெக்டாக டயட்லாம் இருந்து ஒர்க் அவுட்லாம் அந்த ட்ரெக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா பாடி நல்லா ஃபிட்டாக மாறும், நல்லா லெக்லாம் நல்லா வேறு மாதிரி ஆகிடும். பட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது அதான் குடிக்காமல் வந்துட்டோம். குடிக்காமல் கரெக்டாக சாப்பாடு மட்டும் கரெக்டாக சாப்பிட்டு வந்தோன்னா நல்லா உடம்பு சூப்பராக மாறும். அதுதான் எதிர்பார்த்து போகிறேன். பட் ஆனால் அது குடியை தான் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நைட்டில் காட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது, ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இறங்கி வந்தால் போர் அடிக்கும். படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பீர் குடித்தா தான் அந்த கான்வர்சேஷனே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அதனால தான் நம்மளால் குடிக்காமல் இருக்க முடியல. இப்போ நான் கண்டினியூஸாக குடிக்கிறது கிடையாது, பீர் குடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். திரும்ப இந்த ட்ரெக்கிங்கில் என்ன ஆக போகுது தெரில. நான் குடிக்கக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் அந்த ஊருக்கெல்லாம் போனால் குளிர் வேறு அடிக்குதா, நைட்டில் குடிச்சிட்டு தூங்கினா தான் கரெக்டாக இருக்குது. எல்லாருமே குடிக்கிறானுங்க. அந்த லோக்கல்லே வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது, அங்கேயே சாராயெல்லாம் செஞ்சு அவங்களே ஹோட்டல்லே சர்வ் பண்ணுறாங்க. அது ஏதோ தும்பா அப்படின்றாங்க. தும்பானா ஏதோ ஒரு மொச்சக்கொட்டை மாதிரி கொட்டைங்கெல்லாம் போட்டு சுடு தண்ணியில் போட்டு அதை வந்து சிப் பண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் போதெல்லாம் ஏற மாட்டுது. அது கொஞ்சம் குளிருக்கு எதமாக அது மாதிரி இருக்குது. நேச்சுரலாக நிறைய இது இருக்குது அங்கே ஆப்ஷன் குடிக்கிறதுக்கு. நேபாள் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாருமே வந்து நேபாள் அந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வரணும். நம்ம இந்தியாவில் அது மாதிரி இருக்குதா ட்ரெக்கிங், அதெல்லாம் எனக்கு தெரில. ஏன்னா நம்ம ஊரில் எல்லாமே ரோடு போட்டு டனலை போட்டு இதை போட்டு ஃபுல்லாக பைக்கிலே போயிடுறாங்க எல்லாம். லடாக்குக்கு பைக் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக லடாக்கு போய் ஹையஸ்ட்டு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டிடியூட் டேரெக்டாக மலை உச்சிக்கு போயிட்டு வந்துடுறாங்க ஓரளவுக்கு. நாங்கள் வந்து அங்கே ஸ்னோஃபாலுக்கிட்ட நெருங்கிறதுக்கே 3 நாள் நடந்து போகிற மாதிரிலாம் இடம்லாம் அங்கே தான் இருக்குது, நேபாளில் தான். நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நேபாள் வந்து போகிறது பெட்ரு. இல்லை வேறு எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு தெரில. பட் ஆல்ரெடி பூட்டான் வந்து இந்தியன்ஸ்க்கு இப்போ வீசா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க.
அதிகமாக ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்தது இந்தியன்ஸ்க்கு. விசா இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் இருந்துச்சு பூட்டானில். போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் நான் போகிறதுக்குள்ளே இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் முடிச்சிட்டாங்க கதையை. யாரோ நம்ம ஆளுங்க அங்கே போய்ட்டு கோயில் மேலே காலை வச்சு வீடியோலாம் எடுத்து போட்டு இது பண்ணியிருக்காங்க போல். அதனால் இந்தியன்ஸையும் வந்து இனிமேட்டு அலோவ் பண்ணக்கூடாது. எல்லா ஃபாரினர்ஸ்க்குமே வந்து அங்கே கண்டிப்பாக கைடு வச்சா மட்டும்தான் சுற்ற முடியும். நீங்கள் ஃப்ரீயாலாம் போயிட்டு சுற்ற முடியாது, பர்மிட் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது நேபாளம் வந்து சைனா பக்கமாக இதுவாகுது, இந்தியாக்கிட்டேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுதுன்ற மாதிரிலாம் நிறையா நியூஸ்லாம் வருது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கும் ஃப்ரீயாக வந்து அங்கே அலோவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நமக்கு தெரில. அந்த நாட்டிலே நம்ம அலோவ் பண்ணலன்னா முடிஞ்சு கதை. அதுக்கப்புறம் நம்ம விசா வாங்கின்னு நல்லா செலவு ஜாஸ்தி ஆகும். ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு ட்ரெக்கிங் பர்மிட்டு ரொம்ப காஸ்ட்லி. பட் இந்தியன்ஸுக்கு ரொம்ப சீப்பு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியும். நம்ம லைஃப் டைமுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா நம்மளே விட மாட்டானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா அந்த நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் அது போக முடியாத சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வந்து நம்ம லடாக்கு அது மாதிரி இதெல்லாம் பைக் ரைடு அதெல்லாம் வந்து எப்போ வேணால் போய்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பைக் எடுத்தோன்னா அது பாடு ஸ்ட்ரைட்டாக ரோடு போட்டுறாங்க. எல்லா மலையும் நோண்டி டனல் போட்டுறாங்க. டனலில் வண்டி ஓட்டின்னு போயிட்டு சும்மா அந்த மாதிரி பண்ணோன்னா அது இங்கேயே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மலை ஏறுறது, ட்ரெக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அங்கே தான் கிடைக்கும். ரொம்ப ஓவராக பேசினுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. இல்லை அமுக்கு நல்லா ரூல் 1 அமினோ எனர்ஜி நல்லா கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஒரு 3 நாளாக சைக்காட்டிக் வந்து எடுக்கல. இன்றைக்கி எடுத்ததுனால லைட்டாக ஒர்க் ஆகுது. அந்த யூஓஜன் ப்ரீ ஒர்க் அவுட் கம்பேர் பண்ணும்போது இந்த ரூல் 1 எவ்வளோ பரவாயில்ல. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு நாள் அப்படி தோணுது. பார்க்கலாம், இன்னும் 1 மந்த்து நம்ம எடுக்கணும். ஒரு சர்விங் எடுத்தோடனே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு ஆனால் யூஓஜன் நான் மொத்த டப்பாவும் எடுத்தேன். அது நல்லா இல்லை. மேபி அது கட்டியாக வேறு லைட்டாக இருந்தது. டேஸ்ட்டும் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. எனர்ஜி சுத்தமாக கிடையாது. இதில் கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி இருக்குது R1ல். என்னயா அப்புறம் ஒர்க் அவுட் நீ தான் பண்ணுற போல ரொம்ப நாள் கழிச்சு. வாரத்துக்கு 1 நாள் 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.